திமுகவை எதிர்த்து அண்ணாமலை கூட இருந்தேன். அப்புறம் அண்ணாமலை விட்டு சீமான் கூட போனேன். சீமான்ட்டு இருந்து மறுபடி வேலுமணி கூட போனேன். வேலுமணிட்டு இருந்து இப்போ விஜய் கூட போய் இதுதான் உன்னுடைய தொழில்னா இதுக்கு பேர் பத்திரிகை தர்மமா? எத்தனை பேர் கார்கின்னு ஒரு பத்திரிகையாளர் இருந்தார், சொல்லி ஆகணும். எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரை நீங்கள் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பத்திரிகையில் எழுதினார். தொடர்ச்சியாக எம்ஜிஆரை எதிர்த்து எழுதுவார். அவருக்கு மது பழக்கம், அந்த பத்திரிகையாளர் கார்கிக்கு மது பழக்கம். ஒரு நாள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து வரும்போது சைக்கிளில் தான் அந்த சுற்றுவார் அந்த கார்கி. பத்திரிகையாளர் எப்படி இருந்திருக்கான்னு பாரு. சைதாப்பேட்டை பிரிட்ஜுக்கிட்ட குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்திருக்கார். காரில் வந்து எம்ஜிஆர் வெளியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த காலத்தில் கூட்டம் குறைவு தானே. கார்கி மாதிரி இருக்கிறான், போய் பாட்டு வாங்குறாரு. ஆமாம், குடிச்சிட்டு கிடக்கிறான். உடனே கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிச்சா கிட்னி போயிடுச்சு. உனக்கு என்ன செலவானாலும் சரி அவனை காப்பாற்றுன்னு யார் அனுப்புகிறாரு? அவங்க அண்ணன் அனுப்புகிறாரு, சக்கரபாணியை. சக்கரபாணி கூடவே இருந்து அந்த காலத்துலேயும் லட்சக்கணக்கான ரூபா வீடங்க ஸ்லம்போர்டில். யாருக்கு? அந்த கார்கிக்கு உயிர் படைச்சிட்டார். உயிர் பிழைத்த பிறகு எம்ஜிஆரை எழுதுறத நிறுத்தலை. எப்படி இருந்திருக்கான் பாருமா ஒரு எம்ஜிஆர் நினைச்சாருன்னா அந்த மாட மாளிகை கோட்டை கூட கோபுரம் இப்படியோ வாயிருக்கலாமா இல்லையா?